ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாகவே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணலாம். அது மூலிமா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ யூடியூப் வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி நம்ம ஃபேஸ்புக்லேயும் ரெவென்யூ ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் சேனல் கிரியேட் பண்ணோம்னா முதல்ல ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணணும். அடுத்து யூடியூப் மாதிரியே கிரியேட்டர் ஸ்டுடியோ ஃபேஸ்புக் இருக்கும். எப்படி ஃபேஸ்புக் சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் ப்ராசஸிங் வீடியோ சேம் யூடியூப்பில் அப்லோட் வீடியோ பண்ணுறப்ப தம்ப்நெயில், டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் கொடுக்குற மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஃபேஸ்புக் ஸ்டுடியோ இருக்குது. அதையும் பார்ப்போம். எப்படி ஃபேஸ்புக் சேனல் ஆரம்பிக்கிறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிங்க. ஃபேஸ்புக் ஆப் வேணும். இதில் உங்கள் ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் பேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இருங்க, நான் நார்மல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். நார்மல் அக்கௌண்ட்டில் மாற்றிட்டு தான் நம்ம இப்போ பேஜஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க. இதில் கிரியேட் பேஜ்னு சொல்லியிருக்கோம். ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிரியேட்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ அவங்க உங்களுடைய ஃபேஸ்புக் சேனலோட நேம் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த நேம் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துங்க. ஏற்கனவே இருக்கிற சேனல் நேம் கொடுக்கக்கூடாது. இப்போ உங்கள் சேனல் என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் சொல்லி கொடுத்துங்க. ஷாப்பிங்கா இல்லை வேறு மியூசிக் கண்டென்ட்டாக கொடுப்பாங்க. இதில் ப்ரொமோஷன் ப்ராடக்ட்ஸு ஏதாவது நீங்கள் சேல் பண்ண போகிறீங்களா, இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபேன்ஸ்க்காண்டி வீடியோ பண்ண போகிறீங்களா? நான் இப்போ ஃபேன்ஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணுறேன். அந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உங்களுடைய சேனலோட ஃபோட்டோ அது பின்னாடி தம்ப்நெயில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அது நெக்ஸ்ட் கொடுத்துங்க. லாஸ்ட்டில் இன்வைட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மார்க்கெட்டிங் எதையாவது பண்ணுறீங்கட்டா ப்ரொமோஷன்டா இமெயில் உங்கள் பேஜில் காட்டணுமான்னு சொல்லி கேட்கும். அதில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்காக அந்த இமெயிலில் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஆப்லேயே இருக்கட்டும். இதில் இந்த ஸ்டார்ட் டூர்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மேலே தெரிகிற 3 டாட்ஸை திரும்ப கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தம்ப்நெயில், ஃபோட்டோ செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் சேனலில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். ஃபோன் நம்பர், மொபைல் நம்பரில், அடுத்து உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட சர்வீசஸ்ஸு, இமெயிலு, கவர் ஃபோட்டோ எதில் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். இதில் எல்லாம் செட் பண்ணிவிட்டு வேறவங்க உங்கள் சேனலை பார்த்தா எப்படி இருக்குன்றதையும் வியூவர்ஸ்ன்றதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் ஃபேஸ்புக் சேனல் கிரியேட் பண்ணுறது. அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது அந்த கேலரி ஐக்கானை நீங்கள் இப்போ போஸ்டர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரியே வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது. ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற வீடியோ கூட நீங்கள் ஷார்ட் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணணும். அதை நீங்கள் அந்த ஹைட் விட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி இப்போ ஷார்ட் வீடியோ மாதிரி லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ரொட்டேஷனில் இருக்கிற வீடியோஸ் அதிகமாக அப்லோட் பண்ணாதீங்க. அது சேனல் பேஜ் எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி வந்து போட்டுங்க. எவ்வளோ நேரம்னாலும் அந்த வீடியோ வந்து போடுங்க. ஆனால் ஷார்ட் வீடியோ மாதிரி வந்து இருக்கணும். அடுத்து உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஃபேஸ்புக் ஸ்டூடியோ வந்து கிரியேட்டர் ஸ்டூடியோ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ உங்களோட சர்ச் பாக்ஸில் வந்து கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு மட்டும் அடிங்க. இதில் முதல்லையே வந்து கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு அடித்தா ஃபேஸ்புக் வந்து வந்துடும். இதுதான் ஃபேஸ்புக் ஸ்டூடியோ. யூடியூப் ஸ்டூடியோ மாதிரி வந்து இது வந்து ஃபேஸ்புக் ஸ்டூடியோ. அது கீழே வந்து லாகின்றதை இதில் வந்துட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்கில் என்ன மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் சேவஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து இந்த உங்கள் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணாதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். எல்லாமே வந்து இது மாதிரி தெளிவாக இருக்கும். இதிலே வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் போட்ட வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து வந்துடும். இப்போ வந்து நான் கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நான் ஒரு 100 வீடியோஸ் வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள் பார்த்தா தெரியும். ஃபேஸ்புக் ஸ்டூடியோ வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஒரு ஒய்ஃபை இது கை ஸ்பீடு இன்டர்நெட் வந்து இருக்கிறவங்க வந்து ஃபேஸ்புக் சேனல் வந்து ஆரம்பிங்க. யூடியூப்பில் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் போட்ட வீடியோஸ் பூரா இதில் இருக்கும். இதில் வந்துட்டு இதிலே நீங்கள் இந்த ஃபேஸ்புக் ஸ்டூடியோவிலே வந்து அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆனால் மானிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ்புக்கு யூடியூப் மாதிரியே வந்து மானிட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ மானிட்டேஷன் பேஜ் வந்து அந்த டாலர் சிம்பிள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து பாருங்கள், எலிஜிபிலிட்டியில் வந்து 5000 ஃபாலோவர்ஸ் வந்து வேணும். யூடியூப்பில் வந்து 1000 ஃபாலோவர்ஸு, 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, இதில் 5000 ஃபாலோவர்ஸு. அதில் 6000 டோட்டல் எலிஜிபிள் வாட்ச் மினிட்ஸ்ன்னு இருக்குது. அது 4000 வாட்சர்ஸ் தான் வந்து 60,000 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது 2 தான் வந்து எலிஜிபிலிட்டியே வந்து. ஒன்று வந்து 5000 ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா 60,000 மணி நேரம் வந்து 60,000 மணி மினிட்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து ஆயிடுவீங்க. இப்போ வந்து 10,000 வியூஸ்க்கு வந்து $1 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் அனாலிட்டிக்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாமே செக் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டூடியோ மாதிரியே வந்து இருக்கும் ஃபேஸ்புக் ஸ்டூடியோ வந்து. இப்போ வந்து கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில் செட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்ப்நெயில் வந்து எப்படி செட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன், இது ப்ராட்பேண்ட், இது மாதிரி நீங்கள் வந்து ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் எடிட் வந்து கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, அடுத்து கொலரடல் 2 ஒன்று இருக்கும். அடுத்து தம்ப்நெயில் வந்து ஆட் பண்ணுற ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கும்.
அதில் போய்ட்டு தம்ப்நெயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோஸ் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க எல்லாமே வந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வந்தின் வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.